பணக்காரனாக இறப்பவன் அவமானத்துடன் சாகிறான். நான் அவமானத்தோடு சாக விரும்பவில்லை. 99% சொத்துக்களை ஏழை எளியோரின் மருத்துவத்துக்கு கொடுக்க போகும் பில்கேட். பணக்கார தன்மையையே வெறுத்தது ஏன்? உலக பணக்காரர்களில் ஒருவரான மைக்ரோசாப்ட் இணை நிறுவனரான அவரிடம் $1 பில்லியனே 100 கோடி என்ற அளவில் $114.1 பில்லியன் அதிகமாக வைத்திருக்கும் தன்னுடைய சொத்துக்களை தானமாக வழங்க முடிவு செய்திருக்கிறாராம். அதனை எப்படி செய்யலாம் என உட்கார்ந்து யோசித்த போது இதற்காக ஒரு புதிய ப்ராஜெக்டை தேடினாராம். இது சம்பந்தமான ஏராளமான புத்தகங்களை தேர்வு செய்து வாசித்தாராம். அதில் அவர் தேர்வு செய்த புத்தகம் தி காஸ்பல் ஆஃப் வெல்த். 1889ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ கார்னகி என்பவர் எழுதிய ஒரு கட்டுரை அவருக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாம். செல்வந்தர்கள் தங்களது சொத்துக்களை சமூகத்திற்கு திரும்ப தரும் பொறுப்பு உள்ளது என அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததாம். பணக்காரராக இறக்கும் ஒரு மனிதன் அவமானத்துடன் சாகிறான் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அவருக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகில் ஏராளமான ஏழைகள் ஒரு சிறந்த மருத்துவம் கிடைக்காமல் மரணித்து போகிறார்களே, ஆனால் அத்தனை கோடி சொத்துக்களோடு தான் ஒரு பணக்காரனாக மரணித்து போனால் என்ன அர்த்தம் என தனக்குள் அவர் புழுங்கிக் கொண்டிருக்கிறார். இறக்கும் போது மக்கள் தன்னை குறித்து பேசுவார்கள், ஆனால் தான் ஒரு பணக்காரராக இருந்தேன் என யாரும் சொல்ல மாட்டார்கள். நான் பெற்றுள்ள செல்வத்தை கொண்டு மக்களுக்கு உதவ முடியும் என நம்புவதாகவும், அதனால் ஏற்கனவே தான் திட்டமிட்டு வைத்ததை காட்டிலும் இந்த செயலை வேகமாக முடிக்க திட்டமிட்டு உள்ளதாகவும், அடுத்த 20 ஆண்டுகளில் கேட்ஸ் அறக்கட்டளை மூலமாக தன்னுடைய சொத்தில் 99% உலகம் முழுவதும் உள்ள உயிர்களை காப்பாற்ற நன்கொடையாக வழங்க உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தன்னுடைய 99% சொத்தை தானமாக வழங்க போகிறேன் என பணக்கார வாழ்க்கையை வெறுத்து பேசியிருக்கும் தகவல் உலக அரங்கில் கவனம் பெற்றிருக்கிறது.